கிளிநொச்சி பழைய சோரன்பற்று பகுதிகள் நேற்றிரவு வீடொன்றின் மீது கொடூர தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கிளிநொச்சி பழைய சோரன்பற்று பகுதியில் அமைந்துள்ள பொன்னம்பலம் சுதாகரன் எனும் குடும்பஸ்தரின் வீட்டிற்குள் நேற்றிரவு 8:30 மணியளவில் இனம் தெரியாத நபர்கள் உள்நுழைந்தனர். முகத்தை மூடி மறைத்து கத்தி, வாள்கள், பெட்ரோல் குண்டுடன் 2 மோட்டார் சைக்கிளில் 4 நபர்கள் வீட்டிற்குள் தாக்குதலை மேற்கொள்வதற்காக அத்துமீறி நுழைந்துள்ளனர். வருகை தந்த 4 நபர்களில் ஒருவர் வீட்டின் வாசல் கதவுடன் நிறுத்தப்பட்டதுடன் ஏனைய மூவர்களும் கத்தி வாள்களுடன் வீட்டுக்குள் நுழைந்து உடைமைகளை மோசமாக தாக்கி தீயிட்டுள்ளனர். இதில் 2 மோட்டார் சைக்கிள்கள், கதவுகள், கண்ணாடிகள், குளிர்சாதன பெட்டி, அலுமாரிகள், ஏனைய பெறுமதியான ஆவணங்களுடன் பெறுமதியான வீட்டு உபகரணங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டுள்ளது. வீட்டில் இருந்தவர்கள் கூக்குரலிடத் தொடங்கியதும் தாக்குதலை மேற்கொண்ட நபர்கள் பெட்ரோல் போத்தலையும் கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பாக பழைய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதன் பிரகாரம் பழைய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மிக்சி கீட்டர் எல்லாம் பார்த்து இந்த கீட்டர் எல்லாம் பெட்ரோல் இருக்கணும். இதில் ஃபுல்லாக தான் கொண்டு வந்து போடலாம். சுதாகரன் வயதானி சோரம்பற்று பழைய இரவு மோட்டர் சைக்கிள் வந்து கேட்டு வந்து நின்று மதிலால் ஏறி 3 பேர் பாஞ்சு கேட்டு வந்து எங்களோட மோட்டர் சைக்கிள் ஸ்டாண்டில் அடைச்சி 2 மோட்டத்தையும் அடைச்சி நறுக்கி போட்டு நினைக்க நாங்கள் 2 மகளையும் கொண்டு நான் பின்பக்கத்தால் ஓடி மதிலால் ஏறி குதித்து எங்களோட தங்கச்சி விட்டு இருந்துட்டு இங்கே வர எல்லாம் வீடெல்லாம் அடைச்சி கொளுத்தி எல்லாம் அப்படி நறுக்கி எல்லாம் கண்ணாடியெல்லாம் நறுக்கி எல்லாம் மோட்டர் சைக்கிள் எல்லாம் நறுக்கி நம்மளுக்கு சேதப்படுத்தி வச்சுருந்தோம். போலீஸ் வேறு வந்து முறைப்பாடெல்லாம் கொடுத்தது. அயல் வீட்டுக்காரெல்லாம் வந்து அயல் வீட்டுக்காரர் வேறு அவங்கள்ட்ட ஓடிட்டாங்க. இந்த தங்கச்சி வீட்டு சத்தம் கேட்டது, அடித்து சனாக்கான சத்தம் கேட்டது. நான் ஓடி வந்தபோது கடைவைக்குள்ள 30 ரோடையரால் 2 என்னை கடைக்க நான் கல்லால் எறிஞ்சு மார்க்காரன் ஓடி வாங்கடான்னா அப்பா வலிக்கிட்டு ஓடி வந்து எங்களை கலைச்சது. அதோட வலிக்கிட்டு மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டு போட்டோம். போய் முடிய நாங்கள் வீட்டுக்கு உள்ளுக்கு வந்து பெட்ரோல் மனமும் தீப்பெட்டி எரிஞ்சு கொண்டு அறைகள் நாங்கள் பேர் தண்ணி அள்ளி ஊற்றி பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் வந்து தண்ணி அள்ளி ஊற்றினாங்க, ஊற்றினாங்க. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.